ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. இது எந்த இடம் தெரியுதா? என்னோட வீடு தாங்க. ஒரு வழியாக வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 hours ட்ராவல். காலையில் அங்கே ஊர் டைமுக்கு ஒரு 9 o'clock ஏர்போர்ட்டுக்குள்ளே போனேன். நம்ம ஊர் டைமுக்கு 12:30க்கு இங்கே வந்தாங்க. வெளியே வந்து வீட்டில் வந்து படுத்து தூங்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. ஏன்னா என் குழந்தைகளெல்லாம் நான் விட்டுட்டு போனேன் இல்லையா, அவங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க சொல்கிற ஸ்டோரிஸ்லாம் கேட்டு நிறைய பேர் அவங்களாம் கம்ப்ளைண்ட்டாக பண்ணாங்க, சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்டு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் இன்றைக்கி தான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாரையும் பேம்பர் பண்ணி அவங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு நான் போய் தூங்குறதுக்கே 4 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தூக்கம் வரல. அது எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா அங்கே உள்ள டைமுக்கு நம்ம கரெக்டாக செட் ஆகி வரும்போது தான் நம்ம பேக் பண்ணிட்டு இங்கே கிளம்புவோம். ஸோ எனக்கு அங்கே உள்ள டைம் படி பார்க்கும்போது இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே மணி வந்து 10:15 ஆகுது. அப்போ நம்ம அந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் டிஃப்ரெண்ட் ஆகும். 2:30 3 மணின்னும் பொழுது நாங்கள் எல்லா இடமும் சுற்றிட்டு அப்படிலாம் இருந்ததால் கொஞ்சம் தூக்கம் வரல. அதனால் காலையில் எழுந்தி சர்வெண்ட்டு திருப்பி இந்த பெட்ஸுங்க கூடலாம் எல்லாருக்கூடையும் பேசிட்டு அந்த ஒரு லவ் பேர்ட்ஸ் முட்டை போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க குஞ்சு பொறிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ அவங்களாம் நடந்து கீழெல்லாம் இறங்கி நடந்துட்டுலாம் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோக்குள்ளே போகிறப்ப ஷார்ட் வீடியோ தான், ரொம்பவா பெருசாலாம் இல்லை. இன்றைக்கி நான் போகிற அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சேனலை. நல்ல விஷயங்களை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு நாளும் அதான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். அதில் ஒருவேளை மேபி நான் சொல்கிற விதம் ஒருவேளை ராங்காக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நமக்கு டெய்லி லைஃப்பில் கான்ஃபிடென்ஸை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறையா தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் நம்ம எவ்வளோ தான் சொன்னாலுமே நம்மளால் அந்த நடைமுறை வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மாதிரி லேக் ஆகிடும் இல்லையா? ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிறதுன்னா மனதளவில் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பற்றி சொல்ல போகிறேன். நான் சொல்கிற இந்த பாயிண்ட்டை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இன்டர்னல் கான்ஃபிடென்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும். ஓகேங்களா? நம்ம இப்போ ஒரு விஷயத்த சொல்லுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் ரியாக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு எந்தாவது ஒரு விஷயம் நடந்தாலும் டக்குன்னு நம்ம அதுக்கு ஒரு பதில் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஆன்சர் குயிக்காக கொடுக்கும் இல்லையா, அதுக்கு போய் தான் ரெஸ்பாண்ட். ரியாக்ட் பண்ணுறதுனா நம்மளுடைய பதில் வந்து ப்ளஸ் நம்மளுடைய எமோஷன், நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து யாராவது நம்மளை அப்செட் பண்ணுற மாதிரி, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்மகிட்ட கேட்குறாங்கன்னா அதுக்கு நம்மளுடைய பதில் ஒன்று இருக்கும். நம்மளுடைய எமோஷன் சார்ந்த ஒரு ரியாக்ஷன், என்ன சொல்ல, ஒரு கோவம் இருக்கலாம், ஆத்திரம் இருக்கலாம், இதுவும் சேர்ந்து வரும்போது அது ரியாக்ஷனாக மாறிடுது. எப்பெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கு பதிலாக அந்த எமோஷனில் கட் ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்பாண்ட் மட்டும் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா, அதை மட்டும் கற்றுக்கிட்டோன்னா நிறைய விஷயங்களில் ஸ்மூத்தாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே ரிமெம்பர் ஒன் திங் என்னென்னா, எப்போவுமே அதை சொல்ல நான் ரியாக்டிவாக இருக்கும். அப்போ அவனுக்கு கேட்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் யார் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து என்ன சொல்ல கம்ஃபர்டபுளே உங்களை ட்ரிகர் பண்ணுற கொஸ்டினாக இருந்தாலும் சரி, இல்லை வேணும்னே நம்மளை ஏதாவது நம்ம வாயிலேருந்து ஏதாவது வார்த்தைகளை வர வைக்கணும்னு சொல்லி சிலர் ஏதாவது ரியாக்ட் பண்ணாலும் என்னவா இருந்தாலும் சரி, ஒரு ஃபியூ செகண்ட் பாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் பண்ணிவிட்டு யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், நம்ம பேசுகிறது கரெக்டாக, எவ்வளோ சொல்லணும், இவங்களுக்கு என்ன சொன்னால் இவங்களுக்கு புரியும், இல்லை சொல்லணுமா வேண்டாமா, சைலண்டாக போகலாமான்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பவர் நம்மக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலும் டெஃபினட்டாக பூஸ்ட் ஆகும். புரியுதா நான் சொல்லுது? இனிமேல் எப்படி யாரும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் லிமிட்டாகவே இருக்கு. புரியுதா? அது மாதிரி ரெண்டாவது வந்து யாருக்குமே ஒரு விஷயம் ரொம்ப ஆசைப்பட்டு அது கிடைக்கலன்னா கவலை இல்லாமலாம் இருக்காது, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்க. எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா எல்லாம் அப்செட்டாக ஃபீல் பண்ணுவோம். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். கரெக்ட் தானே? பட் ஒன் திங் என்னென்னா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க அப்படின்னு, அதாவது எந்த ஒரு என்ன சொல்ல ரிஜெக்ஷனையும் அது என்ன சொல்லணும், அந்த ரிஜெக்ஷனை வந்து நீங்கள் ஒரு ரீடைரக்ஷனாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவே உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்களை கால் வைக்கிறதுக்கு, அடுத்த லைஃப்பில் உங்களுடைய மூவ் ஆன் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். சரியா? ரிஜெக்ஷன் பொறுத்த மட்டுக்கு எதெல்லாம் நமக்கு சரியாக வரலையோ, எதெல்லாம் வந்து நமக்கு சரியாக அமையலையோ அது நமக்கானது அல்ல. அதாவது அதையும் தாண்டி வேறு ஒரு நல்ல விஷயங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்குன்னு அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுன்றத நம்மளை புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூயலாக அதை பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னும் போது நமக்கு ஏன் கிடைக்கல, நான் இதுக்கு எந்த அளவு எஃபர்ட் போட்டேன், நான் மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டுமே எனக்கு இது கிடைக்கலையே
அப்போது நான் அந்த எஃபர்ட் வந்து எப்படியெல்லாம் வந்து நான் இன்னும் வேறு வேறு லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து தேடி போகணுன்றதை நம்ம யோசிக்க கற்றுக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு வந்து என்னென்னா, அந்த ஒரு போகிற டைரக்ஷனை வந்து மாற்றுறதுக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை விட நம்ம இந்த ரிஜெக்ஷனை பார்க்கலாம். பட் ஆனால் அந்த ரிஜெக்ஷனை வந்து ரொம்ப மனசுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, என்ன சொல்லுது, ரிஜெக்ஷன் வந்து ரொம்ப பர்சனலாக பெயின்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு ஹர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம்னா, அதுலேருந்து நம்மளால் வெளியே வந்து வேறு வேறு முயற்சிகளில் நம்மளால் ஈடுபடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். புரியுதுங்களா? ஸோ இனிமேல் ரிஜெக்ஷனை வந்து நீங்கள் வந்து அது உங்களுக்குரிய ஒரு பூஸ்டோட எனர்ஜியாக எடுத்துக்கோங்க. இனிமேல் அந்த லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ்ன்றது வந்து ஒரு ஒன் டைம் வந்து என்ன சொல்ல, ஒன் டைம் ஈவென்ட் மாதிரி கிடையாது. நம்ம செய்கிற வேலைகள் எல்லா டைமும் நமக்கு வந்து சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்போ யார் ஒருத்தருக்கு சக்ஸஸ் வந்து எப்போ ஷுவராக கிடைக்கும், இல்லை எவ்வளோ நேரம் வந்து ட்ரை பண்ணுறோன்னு, அப்போ அதாவது எவ்வளோ நேரம் ட்ரை பண்ண அந்த சக்ஸஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ப்ராபபிலிட்டி ரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது நம்ம நிறைய ட்ரை பண்ணணும்னா சில இடங்களில் நம்ம வந்து ரிஜெக்ட் ஆக தான் செய்யும், ஃபெயிலியர்ஸ் ஆக தான் நடக்கும். அதுலேருந்து லெசன்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணிவிட்டு அந்த லெசன்ஸை நெக்ஸ்ட்டு முயற்சிக்கு வந்து அதை வந்து கரெக்டாக அப்ளிகபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா மூவ் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் சரியான விஷயமா இருக்கும். இதை வந்து நிறையா பேர் யோசிக்க மாட்டோம். இனிமேல் அதை யோசிங்க. புரியுதுங்களா? எல்லாருக்குமே எல்லாருக்கு பற்றியும் மேலே ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு, அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? அப்படி நம்ம ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கவலையும் ஆங்ஷைட்டியும் தான் நமக்கு அதிகமாகும். கண்டிப்பாக நம்ம செய்கிற வேலையில் நம்மளால் ஃபோக்கஸாக இருக்க முடியாது. அது ரொம்ப இம்பாசிபிளான விஷயம். அப்போது அந்த ஒப்பீனியன்ஸ்க்கு வந்து ஏன் நம்ம நிறைய வேல்யூ கொடுக்குறோன்னா, என்ன சொல்லுது, நமக்கு நம்மளை பற்றின புரிதல் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? யார் என்ன சொன்னாலும் நம்ம டக்குன்னு வந்து அது யோசிக்க ஆரம்பிக்கிறோடையும், நம்மளை பற்றின புரிதல் நமக்கு எப்போ மேக்சிமம் தெரியணும்னா நம்மளை பற்றின விஷயம் நமக்கு பெஸ்ட்டாக தெரியணும். அப்போது நம்ம அது எப்படின்னா, அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்போ பெஸ்ட்டு நம்ம ஃபீல் பண்ண முடியுமோ அடுத்தவங்க நம்மளை பற்றின விஷயம் நம்மளை பாதிக்காத வரைக்கும். ஒப்பீனியன்ஸ்னால் ரெண்டு விஷயத்தில் ஒன்று வந்து மற்றவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டிவ்னு ஏன் நான் சொல்கிறேன்னா, அது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, இல்லை அவங்களுடைய அனுபவங்களை பொறுத்து, இல்லை அவங்களுடைய பார்வைகளை பொறுத்தும், அவங்க என்னென்ன யாரை பார்த்துருக்காங்க, அவங்க லைஃப்பில் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களால எது முடிஞ்சது எது முடியல லைஃப்பில், இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து நம்ம மேலே ஒரு ஒப்பீனியனை ஃப்ரேம் பண்ணுவாங்க இல்லையா? அது வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறோம், இல்லை இது ஒருத்தோடனே சொல்லுவாங்க, இல்லைங்க இது சரி வராதுங்க, இது பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா இது அவங்களுடைய வே ஆஃப் ஒப்பீனியன். அது புரியுதா? அது வந்து சப்ஜெக்டிவ், அது மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதை நம்ம ரொம்ப உறுதியாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்மளால் ஃபார்வர்டாக போக முடியும். ஸோ அப்போ நம்ம அதுலேருந்து என்ன பண்ணலாம்னா கைடன்ஸ் எடுத்துக்கலாம். சிலர் கொடுக்குற அட்வைஸ் வந்து நமக்கு லைஃபுக்கு கரெக்டாக இருக்குது, இது எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்குது, இது இன்னும் ஓகே இவங்க சொல்கிறது கரெக்டாக, இது நம்ம லைஃப்க்கு சொல்கிறது ஆர் நம்மளை பற்றி அவங்க கொடுக்குற விஷயங்கள் கரெக்டான்றதை நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். புரியுங்களா? ஒப்பீனியன்ஸ் வந்து டிரான்சியன்ட்னு சொல்லுவாங்க. டிரான்சியன்ட்னா என்ன மீனிங்னா, அது என்ன சொல்லுவாங்க, வரும் போகும், அதாவது ஒரு இன்டெஃபினிட்டாக இருக்கும். நம்மளுடைய ஒப்பீனியன் வந்து ஒரே ஸ்ட்ராங்காக இருக்காது. இட் வில் கம் அண்ட் இட் வில் கோ. இந்த வந்துட்டு போயிட்டு இருக்கிற ஒரு ஒப்பீனியன் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு நம்ம ஹர்ட் ஆகுறோம், இல்லை நம்ம பர்சனலாக எடுத்துகிட்டு அதை பற்றியே யோசிக்கிறோன்னா, ரொம்ப யோசிச்சு நம்ம செய்கிற காரியங்களே வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஈடுபாடோடு இருக்க முடியலன்னா நம்மளோட ஒர்க்கு தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ மற்றவங்களுடைய ஒப்பீனியன் எவ்வளோத்துக்கு வேல்யூ கொடுக்கணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அந்த ஒப்பீனியன் நம்மளை வந்து எப்படி என்ன சொல்கிறது, எந்த அளவுக்கு அது தேவைன்றதை யோசிக்கணும். அது இல்லாமல் முக்கியமான விஷயம், நம்ம மேலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்கோன்னா அடுத்தவங்களுடைய ஒப்பீனியன் என்ன தேவைன்றதை யோசிக்கணும். அதை இந்த ஓவர் அடுத்த முக்கியமான விஷயம்னா, யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. உங்களுடைய செல்ஃப் ஒர்த் என்னன்றது உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? அது பேசிக் பாயிண்ட். ஏன்னா இது நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா நமக்கு நம்மளுடைய ஒர்க் தெரியும் போது இன்னொருத்தவங்களுடைய வந்து நம்மளை என்ன வந்து இவாலுவேட் பண்ணுறாங்க, நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பாதிக்கவே கூடாது. சிலருக்கு செல்ஃப் ஒர்த் ஐயா இருக்கும்பொழுது தான் அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து பீட் பண்ண முடியும். புரியுதுங்களா? மனசளவில் நீங்கள் உங்களுக்குள்ள உங்கள் மேலேயே வந்துட்டு ஒரு மதிப்பு மரியாதையும் கம்மியாக இருக்கும்பொழுது உங்களுக்கே உங்கள் மேலே வந்து என்ன சொல்ல வேல்யூ தெரியாத போது நீங்கள் வெளியில் அடுத்தவங்க பேசுகிறாங்களோ இல்லை அடுத்த செயல்களையோ நம்மளுடைய ஆக்டிவிட்டி எல்லா காரியங்களையும் நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை எப்படி வெளிக்காட்ட முடியும்? அது மேட்சே ஆகாது இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, செல்ஃப் ஒர்த்துன்றது எப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு கீ ஆஸ்பெக்ட். யார்கிட்டையும் உங்களுடைய வேல்யூவை ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக முயற்சி பண்ணாதீங்க. இன்னொன்று,
ஒருத்தவங்க கிட்ட நம்மளுடைய வேல்யூவை ப்ரூவ் பண்ணுறதால தான் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த ஒரு அன்பு கிடைக்கணும், அது ஒரு மரியாதை கிடைக்கணும்னா அது சரி வராது இல்லையா? அது அப்படியே சரி வந்தாலும் எவ்வளோ நாள் நம்மளுடைய நம்ம அதை கான்ஃபிடென்ஸ் அவங்ககிட்ட காமிச்சிட்டே இருக்க முடியும். ஸோ அதை நிலைச்சிருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. நம்மளுடைய வேல்யூவை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நமக்கு அவங்க மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும், அன்பு கொடுக்கணும்னு கெஞ்சுறதுமே பார்த்தீங்களா ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் செய்யவே மாட்டாங்க. ஸோ இதையும் மனசில் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் டோன்ட் கன்வின்ஸ் அதர்ஸ் டு ப்ரூவ் யோர் ஒர்த். ஓகேங்களா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? லைஃப்பில் சில விஷயங்கள் இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன பார்த்தீங்களா, எதுக்குமே உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, எந்த ஒரு ரிஜெக்ஷனோ ஆர் ரீடைரக்ஷன் மாதிரின்னு பாருங்கள். புரியுதுங்களா? ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா அது நமக்கு ஒரு என்ன சொல்ல அடுத்த ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இல்லை அதுக்குரிய பாதையை காட்டுன்னு நினைக்கோங்க. மூணாவது, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்ட்டு அதர்ஸ் ஒப்பீனியனுக்கு ரொம்ப வேல்யூ தராதிங்க. அதை நாலாவது என்ன தெரியுமா, யாருக்கிட்டையுமே உங்களுடைய வேல்யூவை ப்ரூவ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னா இம்ப்ரெஸ் பண்ணி தான் அது நடக்கணும்னு ஒரு சைடே நீங்கள் போக வேண்டாம். ஓகேங்களா? இந்த 4 பாயிண்ட்ஸுமே நீங்கள் லைஃப்பில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மனசளவில் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் கண்டிப்பாக நிச்சயமாக பூஸ்ட் ஆகும். ஓகே? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம 4 மணிக்கு லைவ் மீட் பண்ணுறோம். நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணலாம், பேசலாம். மறக்காமல் வாங்க. உங்களை எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். உங்களை எல்லாரையும் நான் அவளோட இன்றைக்கி 4 மணிக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பேன். மறக்காமல் வாங்க. ஓகே? டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.